அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைப்படி செய்ததற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின இந்த ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஹல்லேலூயா. அது கூட சிஸ்டர் மீனாகிரி பொருளாதார கொஞ்சம் தயவு செய்து நல்லா கை தட்டுறோமா? மினிமம் கண்ணில் மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ணோமா? நம்ம எல்லாம் கண்ணில் மூடி ஹல்லேலூயா கண்ணில் மூடி மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க. கடந்த நாட்களில் வந்த எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள்லாம் இனிமே அந்த மகளுக்கு தொடராதபடி கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமாக எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம வீட்டு நம்ம குடும்ப பேர் எல்லாம் அப்படி நினைச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கண்ணில் மூடி ஹல்லேலூயா அவனை வாழ்த்தி ஆசீர்வதிச்சோம். அன்புள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர் எங்கள் சகோதரி மீனாக்காக கோடி ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, அப்பா நீர் ஆண்டவரை உடோதோட எல்லோரும் அங்க இருந்து உங்களை தேடி வருகிறது இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான சகோதரிக்காக நன்றி. ஆண்டவரை மகளை நீர் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இது வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் எல்லாம் நீர் மாற்றி ஆண்டவர் நல்லபடியாக வச்சிருக்கிறீர்கள். கோடி ஸ்தோத்திரம். இது மாதிரி எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றுவீராக. நல்ல எதிர்காலத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரே, மகளுக்கு கொடுத்த கணவருக்காக பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கட்டும், நல்ல சந்தோஷம் இருக்கட்டும், நல்ல சமாதானம் இருக்கட்டும். மகள் செய்கிற ஆண்டவரே வேலையில பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே நீர்தாமே கூடவே நடத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் மகள் ஆண்டவர் உயர்ந்திருக்க செழித்திருக்க கிருபை பாராட்டும். இதே தாங்கி நடத்தும். இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, வசனம் சிமியோனை பத்தி நம்ம படிக்கணும். சிமியோன் எங்க இருக்கு? சிமியோன் எங்க இருந்தார்? சிமியோன் எருசலேம்ல இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எருசலேம்ல இருக்கிறாரு. வயசு ஆயிட்டே இருக்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஏசப்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி கடவுளா ஏசப்பா பூமியில வந்து பிறக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றாரு. ஒருவேளை நீங்களும் நானும் இருந்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒருவேளை நீ பெரிய பணக்காரர் அவரை வரைக்கும் சாக மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ இன்னும் பெரிய பங்களா கட்டுவ, அது வரைக்கும் சாக மாட்டேன். நீ இன்னும் நிறைய நகை வாங்குவ, நீ நிறைய ட்ரெஸ் வாங்குவ, நிறைய பெரிய பதவிக்கு போவ, அது வரைக்கும் சாக மாட்டேன்னா நம்ம நல்லா ஆறுதலா நல்லா ஜாலியா சந்தோஷமா காத்து இருப்போம். ஆனா இவருக்கு என்ன கூட ஆண்டவர் சொன்னாரு? நீ ஏசப்பா பாக்குற வரைக்கும் சாக மாட்டேன். அதனால ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா நம்மளால? அதனால எனக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவையெல்லாம் முதல்ல என்ன பண்றேன், சாக வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கோம். காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எருசலேம்ல அது வந்து தட்ஸ் நாட் a peaceful time. அது ரொம்ப கொடுமையான நாட்கள். ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறாங்க. ரோமர்கள் ஒரு முறை இருந்தது. ரோம சின்ன பையன் எவ்வளவு சின்ன பையனா இருந்தாலும் ஒரு வயசான இஸ்ரவேலரை பார்த்துட்டு இந்த வெயிட்டை தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அவர் மறுப்பே சொல்லாம இவர் என்ன பண்ணா தூக்கிட்டு போய் கொடுக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன பையன், ரோமாவுடைய சின்ன பையன் டேன்னு சொல்லி இவருக்கு வெயிட்டை தூக்கிட்டு வர சொன்னா சட்டம். நம்ம ஊர்ல இருக்குல்ல, இந்தியாவில தான் இருக்குல்ல, இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாழ்ந்த ஜாதின்றவங்கள வாடா போறான்னு கூப்பிடுற அந்த முரணா இருக்கிற மாதிரி இதை விட 1000 மடங்கு அதிகமா அந்த இஸ்ரவேல்ல இருந்து சொந்த நாட்டுல அடிமையா இருக்கிறாங்க. அந்த டைம்ல எருசலேம்ல இருக்கிறது நிம்மதியான காரியம் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது. அவ்வளவு கொடுமை, உடம்பு ரீதியா மன ரீதியா எவ்வளவு உபத்திரவம், ரொம்ப அவமானமான நாட்கள். ஆனா அவர் கர்த்தருக்காக ஆண்டவரை பார்க்கணும், நான் அதுக்காக என்ன பண்றேன், காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவர் தாங்கி இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப காரணம் ஆண்டவரை மகத்துவமான அந்த தெய்வத்தை நான் பார்க்கிற அந்த வாழ்க்கை போதும். அதுக்காக அந்த கொடுமையை நான் ஏத்துக்கிறேன். சின்ன பையனை வாடா போட சொல்றேன், நான் ஏத்துக்கிறேன். சொந்த நாட்டுல அடிமையா இருக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன். எல்லாம் எனக்கு உடம்பு ரீதியா மன ரீதியா அழுத்தவர் தான், அது பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ண போறேன், என் கர்த்தாதி கர்த்தரை நான் என் கைகளை தாங்க போறேன். அந்த கடவுளை நான் பூமியில என் கையில நான் வாங்க போறது எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 1 Corinthians 3:17, 2 Corinthians 6:16, எபேசியர் 2:22-23, யோவான் 4:24 இந்த வசனம்லாம் சொல்லுது. God is spirit. ஆண்டவர் ஆவியான, கடவுள் ஆவியானவர். அந்த ஆவியான தெய்வம் இந்த சரீரத்துல உடம்புல இந்த பூமியில வரும்போது நான் அவரை பார்க்கணும். நான் செத்து போயிட்டா என்ன பண்ணேன், பரலோகமே ராஜாதி ராஜாவா பார்ப்பேன், மகிமையோட பார்ப்பேன். ஆனா எனக்கு அது மட்டும் போதாது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில மனுஷனா வராரு.
அந்த தெய்வத்தை நான் பார்க்கறதுனால இந்த அவமானத்தை சாதாரணமா நினைப்பேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கையில அர்ப்பணிச்சிருந்தோம். ஒரு புறம் மதர் தெரேசா கிட்ட ஒரு பணக்கார பொண்ணு வேலைக்கு போறேன் அம்மா, உங்க கூட நான் சேர்ந்து உங்க கூட நான் வேலை சேர போறேன்னு சொல்லும் போது அந்த அம்மா வாமான்னு சொல்லி கையில ஒரு டவுலை கொடுத்து ஒரு குஷ்டரோகியை போய் வாமா தொடைமான்னு சொல்லி கூட்டு போனாங்களாம். அந்த பொண்ணு அவரை பார்த்த உடனே அலர் அடிச்சுட்டு டவுலை கீழே போட்டு, ஐயோ இப்படி ரத்தமும் சீடுமா இருக்குது, இவரை போய் எப்படி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூரமா வந்துட்டாங்களாம். அப்ப அந்த அம்மா சிரிச்சுட்டு அந்த டவலை எடுத்து அந்த குஷ்டரோகி எல்லாம் தொலைச்ச போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளவு நிறுவனம் வச்சிருக்கிறீங்க, உங்க கூட வேலைன்னா ஏதோ ஒரு சிஸ்டம்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு பேப்பரை எழுதுற வேலை, இந்த மாதிரிதான் வேலை இருக்கும்னா நீங்க குஷ்டரோகியில போய் தொட்டு எப்படி உங்களால பண்ண முடியும்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்களாம், நான் ஒவ்வொரு குஷ்டரோகியையும் நான் ஏசப்பா போல பார்ப்பேன். ஏசப்பா சிலுவையில அனாதையா தொங்கின போது அவருடைய ரத்தத்தை தொடக்க யாருமே இல்லை, நான் ஒருவேளை அங்க இல்லை. அப்போ நான் இவங்க ஒவ்வொருத்தரும் நான் ஏசப்பா போல பார்ப்பேன். அதனால இந்த குஷ்டரோகம்லாம் எனக்கு என்னவா தெரியல, பெருசா தெரியல, இவங்களெல்லாம் இயேசுவை போல பார்க்கறதுனால நான் அதை தைரியமா செய்ய முடியும்னு சொன்னாங்களாம். அப்போ நீங்களும் நானும் நமக்கு இருக்கிற உபத்திரவங்களை விட கர்த்தருடைய மகத்துவம் இஸ்ரவேல்ல கொடுமையான நாட்கள் தான். ஆனா நான் ஏசப்பாவை பார்க்க போறேன், அவர் என் கைகளை ஏத்த போற இருதயம் இருந்ததுனால அந்த உபத்திரவம்னு அவருக்கு தெரியாம இருந்தது. ஹல்லேலூயா. இரண்டாம் வசனம் சொல்லுது, அவர் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு ஏசப்பாவை, இங்கிலீஷ்ல he took the child அப்படின்னு போட்டிருக்கு. ஒருத்தரும் ஏசப்பாவை அவர் கையில கொடுக்கல. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரும் இவரை வெத்தலை பார்க்கலாம் வச்சு வப்பா ஏசப்பா கையில தூக்கிட்டு யாரும் கொடுக்கல. இவரா போய் என்ன பண்றாரு, ஏசப்பாவை தூக்கிக்கிறாரு. எங்க ஏசப்பா எங்க போய் தூக்குறாரு, எங்க போறாரு, அனிதா சொல்லுவாங்க, அனிதா கரெக்டா சொல்லுவாங்க, எங்க போய் தூக்குறாரு. இப்ப எங்க வந்திருக்கிறாங்க, எங்கேயோ வந்துக்கிறாரு, உடனே எங்க வந்துக்கிறாங்க, ஏசப்பாக்காக பலி கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஏசப்பாக்காக ஒரு ஆண் குழந்தை பிறந்தா பலி கொடுக்கணும், அந்த குழந்தைய மீட்டுறதுக்காக. அப்போ குழந்தை தூக்கிட்டு போறாங்க, சர்ச்சில் போய் காணிக்க கொடுக்கறதுக்காக போறாங்க. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் எல்லாத்துக்கும் நீங்க லேவியராகலாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சில் அந்த ஆலயத்துல ஒரு குரூப் ஒரு நைட் இருக்கும். கல்யாணத்துக்கு ஒரு தனி கியூ இருக்கும், குழந்தைக்காக பலி கொடுக்க வரீங்களா அதுக்கு தனி கியூ இருக்கும், சமாதான பலியா அதுக்கு ஒரு கியூ இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு வரிசை இருக்கும். அப்ப ஏசப்பாக்காக பலி கொடுக்க வராங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை போறவங்களுக்காக இருக்கிற கியூ. அதுல இந்த வயசானவர் போனா அங்க இருக்கிற எவ்வளவு தப்பா பேசிருமானே, உனக்கு நீ எதுக்கு இங்க வர, ஏதோ அங்க இப்பதான் குழந்தை பெற்றவங்க எல்லாம் வர போறாங்க, நீ அங்க போக போற அப்படின்னும் போது அந்த கியூ எல்லாம் பார்க்காம அந்த அவமானத்தை எல்லாம் பார்க்காம அவர் ஏசப்பா போய் பைபிள் சொல்லுது, ஒருத்தர் ஏசப்பாவை அவர் கையில கொடுக்கல, அவரா ஏசப்பா எடுத்துக்கிட்டார். அப்ப அவரா எடுத்துக்கிறதுனா என்ன அர்த்தம், அவர் சொந்தம் கொண்டாரு. ஏசப்பாவை நீங்களும் நானும் சொந்தம் கொண்டாடணும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்மளோட பிரச்சனை என்னன்னா, ஏசப்பா யாருன்னு கேட்ட என்ன சொல்றோம், அவர் எங்கள் தெய்வம், கிறிஸ்தவருக்கான தெய்வம், எங்க மதத்தினுடைய தெய்வம்னு நம்ம நிறைய நேரம் இந்த கும்பல்ல போயிருந்தாலும் கரெக்டா சொல்றோம். ஆனா அது இல்ல, நீங்களும் நானும் அவரை தனிப்பட்ட விதமா அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. சிமியோன் அவர் எங்க தெய்வம், எங்க நாட்டுடைய தெய்வம், எங்க மதத்தினுடைய தெய்வம் இல்ல, அவர் ஏன் தெய்வம்ங்கிற இருதயம் இருந்துச்சு. அவர் ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில, அவர் என் வாழ்க்கையில அவர் தனிப்பட்ட தெய்வம். யோவான் 20:28 போய் வாசிங்க சார். யோவான் 20:28 நான் பேப்பர் பிரிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, பின்னாடி நானே வாசிக்குமா. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்ற ஏசப்பா உயிர் தேர்ந்த பிறகு தோமா என்ன பண்ண, அவரை பார்க்கல, நம்பல. அப்ப ஏசப்பாவே அவர்கிட்ட வந்து நான் சிலுவையில் அறையப்பட்ட சந்தேகமா பாக்குறல, நான் உனக்காக மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லும் போது தோமா என்ன சொல்றாரு, எங்கள் தேவனே சொல்லல, எங்கள் தெய்வமே சொல்லல, எங்கள் ஆண்டவரேன்னு சொல்ல, என்ன சொல்றாரு, என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே அப்படி சொந்தம் பாராட்டுகிற. எப்படி சிமியோன் எங்க பரம்பரைக்கான தெய்வம், என் மதத்துக்கான தெய்வம் அப்படின்னு இல்லாம அவர் ஏன் தெய்வம் இல்ல. இப்ப என் பொண்ணை கேட்டா சொல்லுவாங்க எங்க அப்பா சொல்லுவாங்களா, இல்ல ஏன் அப்பான்னு. என் பையன் கேட்டா சொல்லுவாரு எங்க அப்பா சொல்லுவாங்க, இல்ல ஏன் அப்பா அவரு. அப்போ ஒரு தனிப்பட்ட ரீதிய ஆண்டவரை நம்ம சொந்தம் கொண்டாடுற கிறிஸ்துமஸ் நம்ம உணர்த்துற காரியம். நம்ம தனிப்பட்ட விதத்துல அவரை சொந்தம் கொண்டாடணும். எல்லாம் கண்ணை முடிச்சோம், எல்லாம் கண்ணில் மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாம் கண்ணில் மூடி ஹல்லேலூயா. 2 காரியம் சிமியோன் அந்த கொடுமையான நாட்கள்ல அந்த எருசலேம்ல இருந்தார். அது சாதாரண விஷயம் இல்லாம எவ்வளவு அவமானம் அவருக்கு நடக்கும்,
எப்ப வேணா உயிர் போகும். ரொம்ப கொடுமையான நாட்கள், கொடுமையான நேரம். ஆனா அவர் ஏசப்பாக்காக அந்த கொடுமையில இருந்தார். அவரை ஏசப்பா பார்க்கிற அந்த வாழ்க்கையினால அந்த உபத்திரவம் பெருசா தெரியாம இருந்தது. பவுல் சொல்றார், அவருடைய வல்லமை என் தங்கும்படி நான் இந்த உபத்திரவத்தெல்லாம் பெருசா எண்ணாம இருக்கிறேன். எல்லாம் ஜோமனும் ஆண்டவரே. அப்ப அந்த சிமியோன் உங்க கூட இருக்கிற அந்த ஆண்டவரே, அந்த சுகபோகமான வாழ்க்கைக்காக, உங்க கூட இருக்கிற அந்த ஐக்கியத்துக்காக ஆண்டவர் உலக ரீதியா இருக்க எந்த அவமானத்தையும் எந்த ஆபத்தையும் அவர் பெருசா நினைக்கல. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எங்க குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள், எங்க வேலை ஸ்தலங்கள்ல இருக்கிற பிரச்சனை, ஆண்டவர் பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், பொருளாத மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக பேசும்போது ஆண்டவரே, நாங்கள் அதன் மேலதான் எங்க கவனத்தை செலுத்தாம ஆண்டவர் உங்களுக்குள்ள எங்க ஆறுதல், ஆண்டவர் உங்க கூட இருக்கிற ஆறுதலை நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யும். மாதமாவ சொந்த வீட்டுக்காரர் சந்தேகப்பட்டு போன போது அவங்க போயிட்டு எல்லாம் நிரூபிச்சுட்டு இருந்த அந்த அவமானத்தெல்லாம் அவங்க பார்க்காம, அவங்க பார்வை அந்த அவமானத்தின் மேல, நிந்தன் மேல பார்க்காம ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தின் மேல பார்த்தாங்க. ஆண்டவர் எனக்குள்ள என் மூலியமா ஆண்டவர் உலகத்துக்கு வர போறான்னு அதன் மேல அவங்க பார்வை. அன்புள்ள தகப்பனே, எங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தின் மேல, அவமானத்தின் மேல, நிந்தையின் மேல, எங்கள் வலியின் மேல ஆண்டவரே, எங்க அப்பா எங்கள் எண்ணங்கள் போகாம ஆண்டவர் உமக்குள்ள நாங்கள் ஆறுதல் போற உங்களோட இருக்கிற தயவுல உங்க மேல எங்க போக்கஸ் இருக்கு. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த சிமியோன் கைகளை ஏந்தி கொண்ட யாருக்கும் ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு ஏசப்பா கொடுக்கல. அவரா போய் சொந்தம் பாராட்டி ஆண்டவரே ஏசப்பா எடுத்துக்கொண்டது போல எங்க வாழ்க்கை நாங்க தனிப்பட்ட ரீதியில ஆண்டவர், நாங்க சபையா இல்ல ராஜா, தனிப்பட்ட ரீதியில சபையா ஜெபம் பண்ண நல்லது. ஆனா தனிப்பட்ட ரீதியில ஜெபம் பண்ண, தனிப்பட்ட ரீதியில வேதம் வாசிக்க, தனிப்பட்ட ரீதியில ஊழியம் பண்ண, தனிப்பட்ட ரீதியில உங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க ஆண்டவர், நாங்க ஆண்டவர் உங்களை எங்க மதத்தின் தெய்வமா, ஆண்டவர் எங்களுடைய சமுதாயத்தின் தெய்வமா இல்ல ராஜா, நீ என்னுடைய தெய்வம், ஏன் கர்த்தர் என்கிற அந்த ஒளிமை பாராட்டத்தோடு இருக்க ஆண்டவரே, ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுவீராக. நீரே எங்களை காத்து வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய பலவீனங்களை மாற்றோம், சுகவீனங்களை மாற்றோம் ஆண்டவரே. பழைய